தேவன் தாமே நம் அனைவரோட கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தி என்னவென்றால், கிறிஸ்து புயலை அமைதிப்படுத்தினார். இயேசு ஒரு நாள் முழுவதும் நம்ம பார்த்த வரைக்கும் இயேசு எப்பொழுதும் என்ன செய்கிறார்? பகல் நேரம் முழுவதும் வேலையாகவே இருக்க. என்ன வேலை? போதனை கொடுப்பதும், எல்லாருக்கும் அடையாள அற்புதங்களை செய்வதும், அற்புதங்களை கொடுப்பதும், சுகத்தை கொடுப்பதும், இப்படித்தான் அவர் வேலையாக இருந்தது. மாலை நேரத்தில் அவருக்கு களைப்பு வரும். அப்போ கூட விட மாட்டாங்க. சில நேரத்தில் ராத்திரி கூட உட்காந்து நிறைய பேர் வந்துடுறாங்க அவரை பார்க்கறது. அப்போ அவருக்கு நேரமே இல்லை. அப்போ ஒரு நாள் முழுவதும் போதகம் பண்ணி சுகப்படுத்தி கொண்டிருந்தார். இப்போ கொஞ்சம் தள்ளி சீஷர்களோடு இளைப்பாற விரும்பினார். இளைப்பாற விரும்பணுன்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு. என்ன வார்த்தை? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதில் நமக்கு என்ன பாடம் இருக்கு? இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னால் நமக்கு என்ன பாடம்? நமக்கு இக்கரை என்றால் என்ன? இந்த பூமி, இந்த உலகம், பாவப்பட்ட உலகம். இந்த பாவப்பட்ட உலகத்திலிருந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று நம்மளை கூப்பிடுறாரு கடவுள். பரலோகத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ அக்கறைக்கு போக வேண்டும் என்றால் படகுல இந்த இயேசு கிறிஸ்து படகுல தான் அவர் சீஷர்களை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்றாரு. அப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு படகுல போக முடியுமா? வாங்க அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து படகுல வச்சா என்ன ஆகுது? அப்போ அவர்கள் வெறுமனை என்று தான் அவர்கள் போகிறாங்க அந்த படகுல, இல்லையா? பரலோகத்திற்கு நாம் போகும்பொழுது எதை எடுத்துக்கொண்டு போக போகிறோம்? வெறுமையோடு தான் போவோம். இங்கிருந்து எண்ணத்தை தூக்கிட்டு போக போகிறோம். இப்போ பரலோகத்தில் எதோடு நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம்? கலரே இல்லை. எதோட? ஒரு பொட்டி தான். நம்ம மேலே ஒரு உடுப்பு, ஒரு பொட்டி தான், வேற ஒன்றும் கிடையாது. எழுந்திருக்கும் போது அவர்கள் என்ன வந்திருக்கிறாங்க? அந்த புது சரீரத்தோடு, அந்த ஒளி நாடையோடு அவர்கள் எழுந்திருக்கிறாங்க. இங்கே பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? உலக காரியங்களையா? இல்லது மனசு சுத்தமாக இருக்கணும், இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தான் அவர் எதிர்பார்க்கிறார். வேற எதையுமே நீங்கள் இந்த உலகத்தில் சேர்த்து வைக்காதீங்க. எல்லாமே ஒன்றுமில்லாமல் போக போகிறது. ஆனால் தான் நீங்கள் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள் என்று அப்படி சொல்கிறார் ஆண்டவர். அப்போ இந்த கவனம், நம்முடைய கவனம் பூலோகத்தில் இருக்கக்கூடாது அப்படி என்று சொல்ற. நம்முடைய கவனம் பரலோகத்தை நோக்கியே இருக்க வேண்டும் என்று சொல்றார். இந்த உலகத்தில் உள்ள பொக்கிஷத்தை தான் கவனம் செலுத்தக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். எப்படி? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19, 20 பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் அது நடந்திருக்குதா? பொக்கிஷங்களை ஏராளமாக சேர்த்து வச்சிருக்கோமா? இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் அப்படின்றார். கரெக்டு தானே? அந்த மாதிரி சில நேரத்தில் அப்படியே தூசி ஈசியும் அடைந்து பூச்சியெல்லாம் உள்ளே வந்து இப்படி தான். அதான் அங்காண்டு சொல்றாரு, பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். கரெக்டு? இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சி ஆவது, துருவாவது, கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. யாரும் இருக்க மாட்டாங்களாங்க. இந்த கெடுக்கிற பூச்சிகள் கூட அங்கே கிடையாதுன்ற பரலோகத்தில். அடுத்தது திருடலாம் கிடையாது அந்த இடத்துல. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அங்கே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதான் எலன் வைட் அம்மையார் ஒரு சொப்பனம் கண்டார். முதல் சொப்பனம் இது. ஒரு சிறிய கூட்டம் அழகிலே அப்படியே போய் கொண்டிருது. அவர்கள் முதுகுல என்ன இருந்ததுன்னா சாக்கு இருக்குது. எல்லார் முதுகுலையும் சாக்கு இருக்குது. எல்லாம் அந்த அந்த ஒரு சிறிய குன்று மேலே இப்படி ஏறி போயிட்டே இருக்காங்க. முன்னாடி போயிட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்து. முன்னாடி நிற்கிறது இயேசு கிறிஸ்து. அவருடைய ஒளியில தான், இருளான அந்த பாதையில் அவருடைய ஒளியை பார்த்துக்கிட்டு தான் அவங்க நடந்து போகிறாங்களாம். சில பேர் இப்படி பார்த்தாங்களாம், அந்த பக்கம் பார்த்தாங்களாம், சில பேர் தடுமாறி கீழே விழுந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ அவங்க எங்கே போனாங்களாம்? இந்த முதுகுல சுமையை தூக்கிக்கிட்டு சுமந்து கொண்டு போகிறாங்களாம். போக போக பாதையும் மிகவும் மோசமாக ஆகுது. மிகவும் பயங்கரமான குறுகலான பாதையாக, கரடு முரடான பாதையாக ஆகுது. அதெல்லாம் கஷ்டப்பட்டு அவர்கள் மேலே செல்லும் பொழுது வெளிச்சம் உண்டார். ஒரே வெளிச்சமாக இருக்குது. அந்த இடத்துல ஒரே புல் தரையாக இருக்கிறது. அப்போ கஷ்டப்பட்டு அந்த பாதம் புல் தரையில் படும்போது எப்படி இருக்குது? இதமாக இருக்குது. எந்த புல்தரை? பரலோக புல்தரையில் போய் நிற்கிறாங்க அவங்க. அப்போ அவங்க முதுகுலேருந்து எடுத்து கொண்டு வந்தது அப்படியே பிதாவின் முன்பாக வைத்து அவர்கள் ஸ்தலத்திற்கு போயிடறாங்க. என்னத்தை கொண்டு வந்தாங்க முதுகில்? இங்கே செய்த நீதிகள், இங்கே செய்த பரிசுத்த வாழ்க்கை எல்லாவற்றையும் அங்கு
கஷ்டப்பட்டு அவர்கள் இதையெல்லாம் கடந்து இந்த இந்த சிறிய பாதை, குறுகலான பாதையை கடந்து கஷ்டப்பட்டு ஏறி அவர்கள் அந்த அந்த முதுகிலே உள்ள சுமைகளை கடவுடத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதைத்தான் அவர்கள் பார்த்தது காட்சிகள். படகில் எல்லா பொருட்களையும் எடுத்து சென்றால் புயல் வந்தால் என்ன செய்வது? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது நிறைய சாமானை கொண்டு வந்து வச்சா புயல் வந்தால் என்ன ஆகுது சொல்லுங்க? தூக்கி தண்ணியில தான் போயிட்டு ஆகணும். ஏனென்றால் அது தண்ணி உள்ள வர வர முழுகிவிடும் படகு. அதனால கொண்டு வந்ததெல்லாம் தூக்கி பொருட்களை எரிய வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். குறுகிய வாசல் வழியாய் பிரவேசிங்கள் என்று இயேசு சொன்னார். கரெக்டா? குறுகிய வாசல் வழியாய் பிரவேசிங்கள் என்று சொல்ற. இங்க படகு எவ்வளவு பெரிய படகா இருந்திருக்கும்? சிறிய படகாத்தான் இருந்திருக்கும். அதே போல குறுகிய வாசல் வழியாய் நீங்கள் பிரவேசிங்கள் என்று. இப்ப குறுகிய வாசல்னா எத்தனை பேர் நுழைய முடியும்ன்றீங்க? பெரிய வாசல்னா ஜனங்க ஒரே அடியா உள்ள போய் விடலாம். குறுகிய வாசல், இப்போ இயேசு கிறிஸ்து கல்லறை எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பேர் அந்த வாசல் வழியாக உள்ளே போக முடியும்? ஒவ்வொரு ஆளைத்தான். அதுதான் குறுகிய வாசல். என்னன்னா ஒருத்தவர்களாக தான் போக முடியும். அந்த ஒவ்வொருத்தரும் போக முடியாது, ஜாமான்லாம் தூக்கிட்டு போக முடியாது. வெறுமனே என்று நீ உள்ளே போனால்தான் நீ உள்ளே போய்விட முடியும். உன் உடம்பு மட்டும்தான் அது உள்ளே போகும். அதான் குறுகிய வாசல். அப்படி பூந்துட்டு நீ பின்னாடி பார்த்தீங்கன்னா உனக்கு பெரிய ஒரு பெரிய பொக்கிஷமே காத்துட்டு இருக்கு, பரலோக வாசலே காத்துட்டு இருக்கு அப்படின்றார். அப்ப இப்படி போகும்போது நம்ம இந்த உலகத்துல உள்ள காரியங்களோட கவனம் செலுத்தினால் அந்த குறுகிய வாசல்ல அந்த பாவ சுமைகள்லாம் வச்சுட்டு நீ உள்ள போக முடியாதுன்ற. அதெல்லாம் வெளியே கொண்டு வந்து இருக்கிற இடத்துல வைத்து கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கையோடு நீ அந்த குறுகிய வாசல் வழியா உள்ள பூந்தினா உனக்கு பெரிய அளவான ஒரு மெய்யான ஒரு பெரிய காரியங்கள் உனக்கு காத்திருக்குதுன்று. இயேசு நம்மை பார்த்து அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றால் இந்த உலக சுமைகளை எடுத்து செல்லக்கூடாதுன்னு தான் அர்த்தம். நம்முடைய முதுகுல பரிசுத்த வாழ்க்கை, நன்மைகள், நீதிகள் சுமக்க வேண்டும் என்று வேதாந்தத்தில் ஒரு இந்த வசனத்தை நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நீயோ தேவனுடைய மனுஷனே, நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தையாக இருக்கட்டுமே, நினைச்சு பாருங்க. நீயோ நம்மளை பார்த்து சொல்றாரு. அடுத்த வார்த்தை என்ன சொல்றது? நம்ம தேவனை தொழுது கொள்றதுனால நம்ம யாரு? தேவனுடைய மனுஷர்கள். வேற யாரை தொழுது கொள்றோம்? சாத்தானை தொழுது கொண்டால் நம்ம யாரு? சாத்தானுடைய பிள்ளைகள். இங்க நம்ம தேவனை தொழுது கொள்றதுனால நம்ம யாரு? தேவனுடைய மனுஷர்கள். அப்ப நம்மளை பார்த்து நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி, எவைகளை? இந்த இருக்கிற பின்னாடி உள்ள காரியங்கள் எல்லாம், அழுக்கான காரியங்களை விட்டோடி நீதியையும். என்ன நீதி என்றால் என்ன? நீதியையும் சொல்லப்படுது. நம்ம வாழ்க்கையில நீதி செய்திருக்குமா என்ற கேள்வி வரணும். அதனால தான் நீதிமான் சொல்லப்படுது. நீதியையும். நீதி என்றால் என்ன அடங்கியிருக்கு? நீதி என்றால் கற்பனை அடங்கியிருக்குது. நீதியில நிறைய பேருக்கு தான தர்மம் செய்வதும் நீதி உள்ள அடங்கியிருக்குது. தேவ பக்தியையும். தேவ பக்தியை தரித்து கொள்ள வேண்டும். வேஷம் கிடையாது, தேவ பக்தியை தரித்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதைத்தாங்க பரலோக வாசலுக்கு கொண்டு போற பெரிய ஆலோசனைகள். இந்த காரியங்கள் என்னென்ன சொல்லப்படுது? நீதி, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை. எது நமக்கு தேவைப்படுது பாருங்க? பொறுமை, சாந்த குணம். இது எல்லாருக்கும் பொறுமைன்னு சொல்லுது. இந்த பொறுமை வந்தால் சாந்த குணம் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். இது இப்படி உள்ளவர் தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு போட்டிருக்கு. இயேசு வந்த ஜனங்களை அனுப்பிட்டு என்ன செய்யறாரு? இப்ப அக்கறைக்கு செல்ல படகுல ஏறுறாரு. ஏறினோட மறுபக்கம் ஒண்ணுமே இல்லை. இந்த பக்கத்துல தான் கூட்டம்லாம் இருந்துச்சு, மறுபக்கத்துல ஒண்ணுமே இல்லை. பாலைவனம் மாதிரி, வனாந்தரம் மாதிரி இருக்குது அந்த இடம். அப்ப இயேசுக்கு இளைப்பாற இடமான சரியான ஒரு இடமாக எதிர்புறத்துல நிற்கிது, இந்த புறத்துல இல்லை. இங்க ரொம்ப ஜனங்கள்லாம் அவரை போட்டு நெருக்கிட்டு இருக்காங்க. சீஷர்களை தவிர வேறு சிலரும் படகுல பயணம் செய்தார்களாம். பின்னாடியே வந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து எங்கே போறாருன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பின்னாடியே சில பேரும் வந்திருக்காங்க. இயேசு களைப்போடு இருந்ததுனால என்ன செஞ்சாரு? படகுல ஒரு உறுதியான ஒரு படகை அப்படி போட்டு அதில் படுத்துட்டாங்க. காலை இழந்த ஒரு ஊழியம் களைப்பு, படுத்தோடனே உறங்கிட்டாரு. அமைதியாக படகு என்ன செஞ்சிச்சு? அமைதியாக அசைவாடி கொண்டு அப்படியே போயிட்டு இருக்கு. திடீரென்று ஒரு மாறுதல் காணப்பட்டது. கார்மேகம். திடீர்னு வானத்தில் பார்க்கும்போது கார்மேகம் எழும்புகிறது. அப்ப வானத்துல கார்மேகம் தோன்றியது, பெருங்காற்று வீச ஆரம்பித்தது. அடுத்தது பெரும் அலைகள் எழும்பியது. சூரியன் அஸ்தமிக்கிற நேரமாகும். என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல இருள் சூழ போகுது. இருள் சூழும் போது இதெல்லாம் வந்தா என்ன ஆகுறது? புயல், காற்று, அசட்டு, அலைகள்லாம் எழுமா என்ன ஆகுறது? எங்க விளக்கு இருக்குது? அங்க நடுக்கடலை எங்க இருக்கு விளக்கு?
இருளில் என்ன ஆகும் சீஷர்களுக்கு? பயம், என்ன செய்வது அப்படின்ட்டு. கப்பல் மூழ்கத்தக்கதாக மிகவும் அசைந்து ஆடுச்சான். அசைந்து பயங்கரமாக குலுங்குனது. பெரும் அலைகளின் தண்ணீர் படகுகள் அப்படியே நிரம்ப ஆரம்பிச்சிருக்கு. எடுத்து எடுத்து ஊற்றுறாங்க, வெளியே நிரம்ப ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன ஆகும் அவங்களுக்கு? இன்னும் பயம் அதிகமாக இருக்கும். படகுல ஒரே குழப்பம். காற்றின் சத்தம் ஒரு பக்கம், அலைகளோட சத்தம் ஒரு பக்கம். காற்றோட சத்தமும் அலைகளோட சத்தமும் அதிகமாக இருந்தால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பேசுனா கூட பக்கத்தில் இருந்தால் கூட கேட்காது, அவ்வளோ இதாக இருக்கும். சீஷர்கள் மீன் பிடிப்பவர்கள், அவர்கள் அனுபவசாலிக்காரர்கள், அவர்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. அப்படிப்பட்டவர்களுக்கே பயம் பிடிச்சிச்சான். அந்த மாதிரி சூழ்நிலை அந்த இடத்துல இருந்தது. படகு முழுகும் நிலையில் உள்ளது. இயேசு அவங்களோடு இருப்பதை என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. அவர் அங்கே தான் படுத்துருக்காரு. அந்த நேரத்தில் அவங்க மறந்துட்டாங்க அவரை. என்ன செய்கிறாங்க? வலிக்கிறாங்களாம், தண்டு வலிச்சு கொண்டு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறாங்களாம். கண்ணால் பார்த்தாங்க இவர் எவ்வளோ பெரிய அடையாளம் அற்புதம்லாம் செஞ்சுருக்காரு. அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு, அவர் மறந்துட்டாங்க. அப்போ நாமும் சில வேளைகளில் நமக்கு இன்னல்கள், பல சோதனைகள், பல கஷ்டங்கள் வரும்போது இயேசுவிடம் உதவி கேட்டு போவதில்லை, மறந்துடுறோம். சில நேரத்தில் எல்லாவற்றையும் அவரை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதை வேண்டுமானாலும், எதை செய்ய போனாலும் அவரை மறந்து நாம் சொந்தமாக செய்யக்கூடாது. முன்னாக அவரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். தாவீது எப்போ பார்த்தாலும் அவர் ஆலோசனை கேட்பார். அவர் கடவுள்கிட்ட எதிரிகளை மேற்கொள்ள எப்பொழுதும் என்ன செய்வார்? தேவனிடத்தில் உதவி கேட்டாராம். எதிரிகளை மேற்கொள்வது எப்படின்ட்டு, எந்த நேரத்தில் போகணும், ஆண்டவர் பதில் சொன்னாதான் அவர் என்ன செய்வாராம்? போவார் அப்படின்ட்டு. தாவீது ஒரு ஜெப மனிதன் என்று சொல்லப்படுகிறது. தேவ உதவியை எப்பொழுதும் நாடினவன் அவன். தாவீது ஜபத்திலேயே இருந்தவன். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறவன். எந்த திட்டங்கள் இருந்தாலும் தேவனிடத்தில் போய் கேட்பான ஆலோசனை. திட்டங்கள் நமக்கு எந்த திட்டங்கள் இருந்தாலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும். அவன் தேவனை மறக்கவே இல்லை. தாவீதை பற்றி சங்கீதம் 3 படிக்கும் போது ஆச்சரியமா இருந்தது. அவன் சொல்றான், கர்த்தாவே நீர் சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3-6, கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு உத்தரவு கொடுத்தார், செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்படேன். இயேசு எப்பொழுதும் நம் பட்சத்தில் தான் இருக்கிறார். சில வேளையில் நாம் தான் அவரை மறந்து போகிறோம். அவர் உறங்கி கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு நினச்சி கொண்டிருக்கிறோம். சீஷர்களால் முடியல, புயல் பயங்கரமாக இருக்குது, அடித்தது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டாங்க சீஷர்கள். எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த புயலை சாத்தான் எழுப்புனதுன்றாங்க. சாத்தான் கொண்டு வந்தது மொத்தமாக அவரை அழிச்சு விட்டுரும், க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இப்படி சொன்னார் அவர். இவர் தானே சொன்னாருன்ட்டு அப்போ தான் ஞாபகம் வருதான் சிஷர்களுக்கு. இவர் தானே சொன்னார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது படுத்து தூங்கிட்டு இருக்காரு இந்த பக்கத்தில். அப்போ இயேசு பக்கமாக எல்லாரும் திரும்புகிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க நினைவில் இப்போ தான் அவர் வராரு. அவர்கள் அபாய குரலை எழுப்புனாங்களாம், போதகரே போதகரேன்னு கத்துறாங்களாம் அந்த பெரிய கஷ்டமான சூழ்நிலையில். ஆனால் எந்த சத்தமும் அவர் காதில் விழுவலை. ஏன்னா புயல் காற்று சத்தமும் பெரும் அலைகளின் சத்தமும் தான் மேற்கொண்டு நிற்குது. எந்த சத்தமும் அவர்கிட்ட கேட்கல. கர்த்தர் சொல்கிறாரு சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வசனம். நமக்கு ஆபத்து காலம் வருதுங்க, இந்த வரைக்கும் வந்தது இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். வராதுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை எல்லாருக்கும் வந்தது. தேவ மனிதர்களுக்கு எல்லாருக்கும் ஆபத்து காலம் வந்தது. அப்போ ஆபத்து காலம் வரும்போது என்ன சொல்றாரு கடவுள்? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்றாரு. பிறகு அந்த சீஷர்கள் அந்த புயலை கண்டு பயந்தவங்களாக என்ன செஞ்சாங்க, இயேசுவோடைய பக்கத்தில் அப்படியே சாய்ந்து, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட கேட்குறாங்கன்னு பாருங்க. அவர் யார்? இவங்க எத்தனை அற்புதங்கள் அவர் செய்ததை பார்த்துருக்காங்க நேரடியாக. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அமைதியாக அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. இந்த துக்கமான குரல் அப்படியே இயேசுவின் காதில் பட்டு அவரை எழுப்பியது. கடைசி முயற்சி எடுத்து அப்படியே அந்த பக்கம் அவங்க தண்டு வலித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சீஷர்கள் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அலைகள் வேகமாக அந்த படகின் மீது மோதி ஒரு மாதிரி கொந்தளித்து கொண்டிருக்கிறது. காற்று ஒரு பக்கம், இப்படி பயங்கரமான ஒரு சூழ்நிலை.
அந்த நேரத்தில் இயேசு அப்படியே மெதுவாக எந்திரிக்கிறார். அப்படி எந்திரிச்சு அவர் அப்படியே நின்று அவர் தெய்வீக மாட்சிமையாக அப்படி எழுந்து நிற்கிறதெல்லாம் பார்த்தாங்க. அவர் பொறுமையாக அப்படியே எழுந்து நின்று அப்படி நிற்கிற தோற்றம் இருக்கு பாருங்க, அந்த தெய்வீக மாட்சிமை மகிமை தெரியுது. அப்பொழுதே அவரை பார்க்கும்போது வேறு யார், எதுக்கோ ஒரு காரியத்திற்காக அவர் எழுந்து நின்று பெரும் அபாய குரல் மற்றும் ஒரு கடுமையான புயல் அடித்து கொண்டிருக்கிறது. இவர் அமைதியாக அப்படியே நிற்கிறார். கடல் அலைகள் பெரும் முழக்கமாக இருந்தது. அவர் அப்படியே நின்றுட்டு இருக்கார். மின்னல்கள் அப்படியே மின்னும் போது அவர் முகத்தை அப்படியே மேலே அப்படியே பளிச்சுன்னு அப்படியே முகத்தை காட்டு. அவர் தமது கைகள் அப்படியே பொறுமையாக உயர்த்தினார் மேலே. கடலை அப்படியே பார்க்குறார், கோபத்தோடு பார்க்குறார். மார்க் 4:39 அவர் எழுந்து காற்றை அதட்டி, பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பு, அவர் எழுந்து நின்று முதலாவது காற்றை அதட்டுகிறார், நிறுத்து. அதுக்கப்புறம் கடலை பார்த்து இறையாதே, அமைதலாக இரு என்றார். அப்போது காற்று நின்று போய்விட்டது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒரு காரியம் அங்கே நடக்குது. அவர் எழுந்து நின்று காற்றை அதட்டுகிறார், கடலை பார்த்து இறையாதே, பேசாமல் அமைதியார், அவ்வளோதான். அவர் சொல்லுக்கு, அவர் கட்டளைக்கு அது இணங்குகிறது. யாரையோ பார்த்து அவர் பேசுகிறது போல உண்டு. ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து டைரக்டா சிருஷ்டிகர் பேசுகிறார். உண்டாக்கினவர் நான் சொல்லுகிறேன், அமைதலாயிரு, இறையாது. இடி மின்னல் அப்படியே நின்றுச்சு. ஒரே நேரத்தில் கொந்தளித்த அலைகள் அப்படியே அமைதியாக ஆணுச்சு. கார்மேகங்கள் அப்படியே கலைந்தது. வானத்திலே நட்சத்திரங்கள் காணப்பட்டது. அந்த கடலில் கப்பல் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. அவர் சிருஷ்டிகர், உலகத்தையே உண்டாக்கினார். கடலுக்கே கட்டளை இட்டிருக்கிறார். ஏற்கனவே என்ன தெரியுமா, யோபு 38:11 இம்மட்டும் வா, மிஞ்சி வராது, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கிடவது என்று நான் உனக்கு சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று அங்கே கேட்குறார். அளவுகோலை குறிச்சிட்ட சமுத்திரத்துக்கு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராது, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கிடவுதுன்னு சொன்னார்ல. இன்றைக்கி கூட போய் கடற்கரையில் போய் பாருங்கள், அந்த கடல் அந்த இடத்த விட்டு மிஞ்சி வருதா? இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. அவர் சொன்ன கட்டளை இன்னைய வரைக்கும் கடலில் அப்படியே தான் இருக்குது. கடல் அலைகள் அதுக்கு மேலே வரமாட்டேன். ஒரே வார்த்தை, காற்றை அதட்டினார், கடலை பார்த்து இறையாது, அமைதலாக இரு என்று ஒரே கட்டளை தான். சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஏசாயா 48:13 என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது, நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். ஒரே வார்த்தை போதும், ஒரே கட்டளை போதும், அது செய்யும், அப்படியே ஆகும். அவர் அப்படியே சிஷ்யர்கள் பக்கம் அப்படியே திரும்புகிறார். இப்போ அவர்களை தனிப்பட்ட விதத்தில் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று செல்லமாக கடிந்து கொண்டார். நம் வாழ்க்கையில் மிகுந்த பயம் உண்டாகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குதா? அலறுகிறோமா, கதறுகிறோமா? இயேசு எப்பொழுதும் நம் பட்சத்தில் தானே இருக்கிறார். அவரை நம்மை பார்த்து என்ன அந்த நேரத்தில் கேட்பார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டுன்னு அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்க மாட்டார். சீஷர்கள் இதை அவர் கேட்ட கேள்விக்கு வாயடைத்து போனார்கள். அங்கிருந்த மௌனத்தை யாருமே கலைக்க முடியவில்லை. இவர்களை பின்தொடர்ந்து வந்த சில படகுகள்லாம் பக்கத்தில் கூட வந்துச்சு. இதே ஆபத்தை தான் அவர்களும் சந்தித்தார்கள். எல்லாருக்கும் கலக்கம் உண்டானது. இப்பொழுது ஆபத்து விலகிவிட்டது, எல்லாம் அமைதியானச்சு. பக்கத்தில் இருந்த மற்ற படகுகள் கூட இந்த இயேசுவின் அற்புதத்தை பார்த்தாங்க. அமைதியான சூழ்நிலையில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறாங்க. என்ன, அவங்க அப்படியே பொறுமையாக பேசிக்கொள்கிறாங்களாம். இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இதை சாட்சியாக கண்ட அத்தனை பேரும் இந்த காட்சியை மறக்க முடியாது.
அவர்கள் என்றைக்குமே மறக்க முடியாது. இது ஒரு பெரிய அனுபவம் அவர்களுக்கு. இயேசு படகில் தான் இருந்தார். அந்த படகுல தான் இயேசு இருந்தார். அவர் செய்த எத்தனையோ அற்புதங்களை சீஷர்கள் பார்த்தாங்க. அவர் அவர்களோடு இருந்ததை மறந்து போனார். நாமும் எத்தனை தடவை ஆபத்துகளை கடக்கும்போது இயேசுவை நினைப்பது. அவர் நம்ம பட்சத்தில் தான் இருக்காரு, நம்ம பார்த்து கொண்டிருக்கிறாரு, நம்மை நோக்கி கொண்டிருக்கிறாரு. ஆனால் நாம் மறந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கை படகை போல குலுங்கி ஆபத்தில் மூழ்கும் சூழ்நிலை வருதா? இயேசு என்ற நாமத்தை நம்பி அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கார். நம்ம தான் நினைக்கிறதே இல்லை. படகுல அங்கே தான் தூங்கிட்டு இருக்க, அலறி நடுங்கி குலுங்கி பயந்து. ஏன் பயப்பட்டீர்கள் கேட்ட உலக ரட்சகர், உலக சிருஷ்டிகர் அங்கே படுத்துட்டு இருக்க. அவர்கிட்ட உடனே போய் அலறதுக்கு முன்னாடியே உடனே போய், ஆண்டவரே புயல் ஒரு மாதிரி கடலை ரொம்ப கொந்தளித்து கொண்டிருக்கிறது, ஆண்டவர் நீங்கள் எதாவது செய்யும் அப்படி என்று கேட்டிருக்கலாம். எடுத்தோன்னே பயந்து புலம்பி அழுஞ்சி பயந்து ஒன்றுமே செய்ய முடியலன்ற நிலைமையில தான் அவரை எழுப்பி விடுறாங்க. அவர் எப்பொழுதும் நம் பட்சத்தில் தான் இருக்கிறார். அவர் என்றுமே நம் தோளின் மீது அவர் கரத்தை வைத்திருக்கிறார். நம்ம தான் உணர முடியாது. ஆனால் அவர் கரம் நமது தோள்கள் மீது எப்பொழுதும் இருக்கிறது, ஆறுதல் படுத்த காத்திருக்கிறது. நாம் அவரை நோக்கி கேட்க வேண்டும். அவர் காத்திருக்கிறார் நம்முடைய ஜெபத்திற்காக. ஜெபம் செய்யாவிட்டால் ஒன்றும் நடக்காது. நாம் அவரிடத்தில் பேச வேண்டும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். கேட்காமல் கொடுக்கப்படும் சொல்லலை, நீங்கள் கேட்கணுன்ற. நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே நம்பி போக வேண்டும். எந்த ஆபத்து வந்தாலும் அவரிடத்தில் உடனே கூக்கல்லிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்யும்போது அவர் பதில் உடனே வந்துவிடும். அவரை நம்பி சார்ந்து வாழ வேண்டும். அவர் நம்மை ரட்சிப்பார், அவர் நம்மை தேற்றுவார், அவர் நம்மை காப்பாற்றுவார். தேவன் தாமே நம் அனைவரோடு கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.